அப்படி யோசிக்கும் பொழுது சில காரியங்கள், அநேக அளவீடுகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமா ஒரு 4-5 அளவீடுகளை நான் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று, உணவு. உணவை பத்தி வேதம் என்ன சொல்கிறது? நிறைய சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க அப்படி சொல்லுதா? என்ன சொல்லுது? உணவு பத்தி வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 23:2. யாராவது கொஞ்சம் கத்தி வாசிங்க. நீதிமொழிகள் 23:2 உணவை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. நீ போஜன பிரியனாய் இருந்தால், என்ன பிரியன்? இங்க பாருங்க, நான் சில கேள்வி, ராஜ பிரியன், நேச பிரியன் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க போட்டிருக்கு நீ போஜன பிரியனாய் இருந்தால். கொஞ்சம் கத்தி படிங்க. உன் தொண்டையிலே கத்தியை வை. என்னத்தை வைக்கணும்? என் தொண்டையில. எப்போ? போஜன பிரியனாய் இருந்தால். என்ன பிரியனா இருந்தா? போஜனம்னா என்ன சொல்லலாம்? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது பூவா, அவ்வா கொடுக்குறாங்க, பூவா சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஒரு தடவை சாப்பிடும், 2 தடவை சாப்பிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? வெளியே தள்ளும். எனக்கு தெரிந்து ஒரு குழந்தை வாங்கி எடுத்துருந்தேன். நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஏன்? அதிகமாக சாப்பிட்டுருக்காங்க. ஸோ உணவு அப்படிங்கிற காரியத்தில் தேவன் ஒரு அளவிட வைத்திருக்கிறார். நீங்க சாப்பிடுங்க, ஆனா அளவா சாப்பிடுங்க. அரிசி போடும்போது எப்படி போடுறாங்க? உலையில போட்டாலும் அளந்துதான் போடுறாங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். எந்த ஆத்துலயும் இதே மாதிரி அளந்து போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனா நான் சொல்றேன், உலையில போட்டாலும் நீங்க அளந்து போடுறீங்க, அதை நான் பாக்குறேன். அளக்காம அப்படியே போட்டுறீங்களா? ஒட்டுறாங்க, ஒரு மூட்டை வந்ததுல வாரிட்டு போடும் அப்படின்னு இல்லையே. அப்போ சாப்பிடுற விஷயத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, should be, God said should be, everything should be limited. எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வைத்துக் கொள்ளுங்கள். அதை அளவோடு தேவன் அனுமதிக்கிறார். அதுக்கு அடுத்தது பேச்சு. நான் பேச்சை குறித்து நீங்க நல்லா சந்தோஷமா பேசுங்கன்னு தானே சொல்லியிருக்காரு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமானது. நீங்க பாட்டு எண்ணிட்டே இருக்கலாம், எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. 1 இன்பம், 2 இன்பம், 3 இன்பம், எத்தனை இன்பமானது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, பேச்சை குறித்து நீதிமொழிகள் 10:19 சொல்லி இருக்குது. நீங்க நல்லா பேசுங்க. பொதுவாக நமக்கு தெரிந்த கருத்தின்படி பேசுறது குறித்து பக்தி விருத்திக்கு ஏதுவான, சரி, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தா பேசுங்க. இல்லைன்னா அதுக்கு அதான் அர்த்தம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தைகளை பேசுங்கள் வேதம் சொல்கிறது. இங்க என்ன சொல்றது? நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமா பேசாது. தோணன்னு வளன்னு அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசுறதுக்குனே வந்து திண்ணையில வந்த அந்த காலத்துல பேசுறதுக்கு திண்ணை ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறது. அந்த திண்ணையில கட்டி வச்சுக்கிட்டு அந்த திண்ணையில வந்து உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க பேசினாங்க, என்னை பத்தி தாண்டி நீ பேசுன, உன்னை பத்தி தாண்டி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஊரே அடிச்சுக்கிட்டு ரணகாலம் ஆகிறது. இதை நான் இந்த ஊர்ல இல்ல, பல ஊர்ல நான் பார்த்துருக்கேன். மிகுதியான சொற்களினால் பாவம் இல்லாமல் போவாது. அதனால பேச்சு நீங்க என்னதான் பண்ணணும்? அளவோட பேசுங்க. எவ்ரிதிங் should be limit. அப்புறம் அடுத்தது பணம். பணம் நீங்க சம்பாதிக்கலாம்.
பணத்தை தேவன் சம்பாதிக்க சொல்றாரு. அவரே காசுக்காரர்கள் கிட்ட கொடுத்து வச்சிருந்தா வட்டியாவது மிஞ்சியாண்டா புதைச்சி வச்சுன்னு கேட்கறாரா இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது தேவன் ஒன்றும் சொல்லலை. பணம் ஆசை எல்லா தீங்குக்கும், கரெக்டா சொன்னீங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு. இவங்க மத்திய 19:22 மார்க் 10:22 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேவன் கிட்ட பேசுறாரு. நான் சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் கடைபிடிக்கிறேன், அதெல்லாம் கடைபிடிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் சிறு வயதிலிருந்து கடைபிடிக்கிறேன், நான் இன்னும் பரலோகம் போறதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தேவன் நீ சொத்தெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருப்பா, இல்லாதவங்களுக்கு சொத்தெல்லாம் வித்து கொடுத்துரு, நீ பரலோகத்துக்கு வந்துடுவ அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. ஏன்? அதை வாசிக்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். எவ்வளவு ஆஸ்தி? மிகுந்த ஆஸ்தி, அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. ஓரளவு இருக்கலாம். மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். இந்த வார்த்தையை கேட்டு மனமுடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். பணம் அளவோடு இருக்கணும் அப்படின்னு வேதம் போதிக்கிறது. அப்புறம் படிப்பு, பிரசங்கி 1:18. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிங்க, தப்பு இல்லை. ஆனா நான் ஒரு காலத்துல மெமரியான் அப்படின்னு ஒரு டேப்லெட் பார்த்தேன். அந்த டேப்லெட் ஒரு 5-10 வருஷம் இருக்கும். அதை கொஞ்சம் போட்டுப்பான். உங்களுக்கு படிக்கிறதுக்கு சரியா வரலன்னா அந்த மெமரியான் டேப்லெட்டை வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டுட்டு கரெக்டாக பேசுவோம். ஃபோன் எடுத்துட்டு இங்கே போகிற மாதிரி அங்கே போகிற மாதிரி. நான் கரெக்டாக வந்திருக்கிறேன். 1956 பானிபட் என்னும் போர் நடந்துச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ நடந்ததுன்னு தெரியல. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது. ஜனகன மனகதி கிணத்துல விதா என்னகதி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று திரும்ப அவன் ஞாபகத்தில் என்னெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஏன்டா அவன் இப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னால் மெமரியான் டேப்லெட் சாப்பிட்டுருந்தான். படிப்புக்காக படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது வேதம்? அதிக ஞானத்தினாலே சலிப்பு வந்துடும். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றது. அன்பு ஆராய்ச்சி பண்ணுமா? அறிவு தான் ஆராய்ச்சி பண்ணும். அறிவு நுழைகிற கணத்திலேயே உங்களுக்குள் சுய உணர்வு, ஈகோ வந்துடும். ஏன் அவன் பேச மாட்டானா? எம்ஏ படிச்சிருக்கான்பா. ஏன் அவனை பார்க்க முடியாது? அவர் கலெக்டர் ஆகிட்டாருப்பா அப்படின்னு எல்லா நேரம் பார்க்க. அறிவு நுழைகிற கணத்திலேயே தன்னுணர்ச்சி வந்து விடுகிறது, ஈகோ வந்துடுது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்றது? அறிவு பெருத்தவன். அறிவு அதிகமா பெருத்துருச்சுன்னா அவனுக்கு எண்ணமும் அதிகமா வந்துடும், எல்லா நோயும் வந்துடும். அது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது, எதையாவது போட்டு சிந்திச்சு பெண்ணந்தலை முன்னந்தலை எல்லா தலையும் வலிச்சு தைலத்தை யூஸ் பண்ணி என்னென்னவோ. எப்படி? அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். நீங்க நிறைய அறிவாளிகளை பார்த்தீர்களானால் அவர்கள் வியாதியஸ்தர்களாக தான் மடிந்து இருக்கிறார்கள். நீங்க அப்பமா யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னும் பிரசங்கில லாஸ்டா இருக்கிற பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. படிங்க, நல்லா படிங்க. ஆனா இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உடல் நலத்தை கெடுத்து விடாதீர்கள். ஒரு பையன் நல்லா படிச்சான், 24 மணி நேரம் படிக்கிறதா படிச்சு அவனுக்கு அதை மெண்டலா பண்ணணும் இல்லை. அதுக்கப்புறம் அவன் சாப்பிடல சரியா, அவனுக்கு ஹெல்த் போயிடுச்சு. நம்ம இப்போ இதை நல்ல மார்க் வாங்குவோம் அப்படின்னு நினச்சி நல்ல மார்க் எடுத்துட்டான், பாஸ் பண்ணிட்டான், நல்ல மார்க் எடுத்துட்டான், செத்து போயிட்டான். சரியா சாப்பிடாதனால டிபி வந்து செத்து போயிட்டான். வாட் யூஸ்? அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, எல்லாவற்றையும் should be limited அப்படின்னு, அதை மிகுதிப்படுத்தாதீர்கள் அப்படின்னு. சரி, தேவன் அனுமதிக்கிறது என்னன்னா சிறப்பானது. அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் ஒருவருக்கொருவர் நீங்க நேசியுங்கள்.
உங்களை நீங்க நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கள் வேதம் சொல்லுதா? ஓகே, அப்ப பாருங்க, கவனிங்க. அப்போ அன்பு செலுத்துவதை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அன்புக்கு அளவு உண்டா? தேவனை நாம் என்ன சொல்றோம்? தேவன் அளவற்ற அன்பாளர், எல்லையற்ற அன்பு. தேவனுடைய அன்பு அப்படி சொல்றோம். எல்லை இல்லாத அன்பு. பாட்டுல நிறைய சொல்றோம் இல்லை, அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, அன்புக்கு தேவ அன்புக்கு அளவே இல்லையா? அணை இல்லை. தேவ அன்புக்கு அணை இல்லை, அது மாதிரி வருது, அது குறையாதது, அது தேவ அன்புக்கு என்றும் நிறைவானது. ஆனா நீங்க வேதத்தின் படி பார்த்தா அன்பை கூட அளவோட செலுத்துங்க. ஓவர் அன்பு அப்படின்றத வேதம் அனுமதிக்கல. ஓவரா அன்பு செலுத்தாதீங்க. அது நல்ல அன்பா இருந்தாலும் சரி, கெட்ட அன்பா இருந்தாலும் சரி, பக்கத்து தெருவில் இருக்க அன்பா இருந்தாலும் சரி, தேவன்புன்ற ஒருத்தர் பேர்ல நீங்க அன்பு வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓவர் அன்பு வேதம் அனுமதிக்கவில்லை. மத்திய 10:37 ஓவர் அன்பு அவர் என்ன சொல்றாரு? ஓவர் 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 ஒரு ஓவர் ஓவர் அன்பு 1, ஓவர் ஓவர் அன்பு 2, ஓவர். வாசிங்க 37:10-37. தகப்பனையாவது பெத்த தகப்பனையாவது பெத்தெடுத்த தாயையாவது இந்த இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாய் நேசிக்கிறவன், தாய் தந்தை துணை என்று எழுதி கொண்டு திரிகிறவன் எனக்கு அவன்லாம் நான் சேர்த்துக்கிறதே இல்லை. உன் தாயும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். தாயே துணை, தந்தையே துணை அப்படின்றத நீங்க ஒரு அளவாய் வைத்திருக்கலாம். அப்புறம் என்ன போட்டிருக்கு? மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா, கடவுளை விட உயர்வா நினைக்கிறது, கடவுளுக்கு ஈக்குவலா அவங்கள கொண்டு போறது. அந்த பிள்ளை பைபிள் எழுந்திரிச்சு கீச்சு போகணும், இல்லை அது ஒழுங்கா ஜெபம் பண்ணாது, புள்ள பாசத்துல தாயே பிள்ளைய கெட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஒழுங்கா பேச்சு கேட்காது, கடவுள் பக்தி இருக்காது, ஜெபம் பண்ணாது அப்படின்னு. ஏன் காரணம் என்ன? கடவுளை விட அதிகமா ஓவராக நேசிக்கிறேன் என் குழந்தை, என் மகன். நான் பேசி திரிவதெல்லாம் என் பிள்ளை பெருமைதானே. கோடி கோடி நன்றி டாடி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பெருமையா பேசுறது. ஏன்னா பிள்ளைகளை அன்பாய் நேசிக்கிறது, தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிப்பது. சரி, உணவு, பேச்சு, பணம்